நீங்க பண்றது ரொம்ப பெரிய தப்புமா. இந்த கல்யாணம் பண்ணி வச்சா சுடரோட வாழ்க்கையே கேள்விக்குறியாயிடும். அதனால இந்த கல்யாணத்தை இப்பவே நிறுத்திடுங்க. சரவணன் இருந்துட்டு ரொம்பவே கோவத்தில் இருக்காங்க. வர கஸ்டமர் கிட்ட எரிஞ்செரிஞ்சு விழுந்துட்டு இருக்காங்க. பில்லு மொத்தம் 450 ரூபாய் ஆகுது. ஒரு 10 முட்டையை வேற கட்ட சொல்கிறாங்க. 500 ரூபாய் கொடுத்துட்டு போயிருங்கக்கா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இதையும் கொஞ்சம் கணக்கில் வச்சுக்கோப்பா அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே, ஏற்கனவே போன தடவை வாங்கின கடனை நீங்கள் இன்னும் கொடுக்காம இருக்கீங்க, மறுபடியும் கடனை அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், நான் என்ன இந்த ஊரை விட்டு ஓடியா போயிடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. நீங்கள் ஒன்றும் போகிறதில்ல, நாங்கள் கடையை நடத்தணும்லக்கா, இப்படி வர்றவங்க போகிறவங்க எல்லாருமே பாக்கி பாக்கின்னு சொல்லிட்டு போனால் கடைக்கு சரக்கெல்லாம் நாங்கள் வாங்கி போனோம் இல்லையா அப்படின்ற மாதிரியும் சொல்லிடுறாங்க. பாண்டியண்ணன் என்ன தம்பி இப்படியெல்லாம் பேசுது அப்படின்ற மாதிரியும் சொல்லிட்டு போயிடுறாங்க. நீங்கள் போங்கக்கா நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி பாண்டியனும் வந்து சொல்லிடுறாங்க. டேய் போயிட்டு டீ சாப்பிட்டு வாப்போ அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இல்லைப்பா எனக்கு டீயெல்லாம் வேண்டாம், டீ சாப்பிட்ற மூடும் எனக்கு கிடையாது, பில்லெல்லாம் வேறு இருக்குது, பொருளெல்லாம் போய் அடுக்கி வைக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. அதெல்லாம் அப்புறமா பார்த்துக்கலாம் போடா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு அடுத்ததாக, சரி உனக்கு அப்படி என்ன தாண்டா பிரச்சனை, எதுக்குப்பா அந்த வீட்டு சம்மதம் நடத்த வேண்டாம்னு தானே நான் சொன்னேன், அதையும் மீறி நீங்கள் ஏங்கப்பா அதில் எந்த தடையும் நீங்கள் பண்ணவே இல்லை, நம்ம என்னடா பண்ணணும், அதுங்களே முறக்கட்டத்தனமாக என்னென்னமோ பண்ணிக்கிட்டு இருக்குங்க, அதுங்க எப்படி வேணாலும் போக்கிட்டு போகட்டும், அந்த மயிலோட குடும்பம் பற்றி தான் நம்மளுக்கு நல்லாவே தெரியும்ல, அந்த குமாரை எனக்கு பிடிக்காதான், ஆனால் அந்த குடும்பத்தோடு போய் மாட்டிக்கிற போது ரொம்ப பயமாக இருக்குப்பா, அது குடும்பத்தில் நான் பட்ட அவஸ்தையே போதாதா, நம்ம வீட்டு பையனும் அவஸ்தை பண்ணோமா அப்படின்ற மாதிரியே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அவங்க மட்டும் என்ன ரொம்ப நல்லவங்களா? இல்லை இல்லை, அவங்களும் கேடு கெட்டவங்க தானே, 2 குடும்பமும் ஒன்றா சேரப்போகுது, அப்பா இவங்க எப்படி வேணாலும் போகட்டும், ஆனால் எதிர்த்த வீட்டில் தான்ப்பா இருக்காங்க, தேவையில்லாமல் நம்மளுக்கு வந்து குடைச்சலை கொடுக்குவாங்க, நமக்கு குடைச்சல் கொடுக்குற போது நம்ம பார்த்துக்கலாம், அதை நினச்சி நீ இப்போ வருத்தப்பட்டுட்டு இருக்காத அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் இருந்துட்டு சரவணன் கிட்ட புத்திமதி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சரவணன் இருந்துட்டும் எவ்வளவோ அவர் பாண்டியன் கிட்ட சொல்கிறாரு, ஆனால் பாண்டியன் வந்து கேட்கவே இல்லை. அதுக்கு அடுத்ததாக இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா, நம்ம பாண்டியன் இருந்துட்டு, சரி நீ எனக்கு போய் டீ வாங்கிட்டு நீயும் டீயை குடிச்சிட்டு வா அப்படின்ற மாதிரி சொல்லி அனுப்பி விட்டுடுறாங்க. அதுக்கு அடுத்ததான் இந்த பக்கம் நம்ம செந்திலும் கதிரையும் இருந்துட்டு அந்த ஃபேமிலியை பார்க்கறதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. நல்லா விசாரிச்சுட்டு இல்லை, அந்த பொண்ணு படிப்பு செலவுக்கு தானே, மற்ற எதுக்கும் இல்லைல்ல, நல்லா விசாரிச்சுட்டேன்னு ஏற்கனவே குரூப்பில் 2 நாளைக்கு முன்னாடியே பணம் தேவைன்னு சொல்லி போட்டிருந்தாங்க. நல்ல மார்க் என்ன +2ல், காலேஜில் கூட ஃப்ரீ காலேஜ் தான், ஆனால் என்ன பண்ணுறது, அடிப்படை சேவைன்னு ஒன்று இருக்குல்ல, அதுக்காக தானே அவங்களுக்கு பணம் தேவைப்படுது அப்படின்ற மாதிரியும் சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபேமிலியும் வந்துடுறாங்க. எங்கள் வீட்டில் +2 வரையும் படித்தது இந்த பொண்ணு தான், இப்போ காலேஜுக்கு போகணுன்னு ஆசைப்படுறதும் இவ தான், ஆனால் எங்களுக்கு அப்பப்போ கூலி சாப்பிட்றதுக்கே சரியாக போயிடுது, இதில் எங்கள் பொண்ணு அவ்வளோ பணத்தை கட்டி காலேஜிலலாம் சேர்த்து விடுறது, ஆனால் இவளுக்கான படிப்பை மட்டும் அங்கே கொடுத்துட்டா கண்டிப்பாக எங்கள் குடும்பம் மேலே மேலே வந்துடும், எங்களுக்கு அதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் இருக்காது தம்பி, நீங்கள் எங்களுக்கு எவ்வளோ பெரிய உதவி பண்ணுறீங்கன்னு தெரியுமா அப்படின்ற மாதிரியெல்லாம் சொல்லிகிட்ருக்காங்க. அண்ணங்கிட்ட மார்க் ஷீட்டை காட்டுமா அப்படின்ற மாதிரியும் சொல்லிடுறாங்க. செந்திலும் வாங்கிட்டு பார்க்குறாங்க, மேக்ஸ்லேயே 94 ஆமான்னு அப்படின்ற மாதிரியும் சொல்லிடுறாங்க. நாங்களே இதில் பாதி தான் எடுத்தோம் அப்படின்ற மாதிரி கதிரும் ஒரு பக்கம் சொல்லிகிட்ருக்காரு. அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா, சரின்னு சொல்லிட்டு மொத்த பணத்தையும் செந்திலே வந்து கொடுக்குறாங்க. ஏதோ பணம் கொடுக்கறதா தான் சொன்னாங்க, ஆனால் மொத்த பணத்தையும் நீங்களே கொடுப்பீங்கன்னு நாங்கள் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை, எங்களுக்கு நீங்கள் செஞ்சுருக்கிறது ரொம்ப பெரிய உதவி தம்பி, இந்த ஜென்மத்தில் நாங்கள் உங்களை மறக்கவே மாட்டோம் அப்படின்ற மாதிரியெல்லாம் சொல்லிட்டு கால்லெல்லாம் கூட விழுந்து நன்றி சொல்கிறாங்க. என்னம்மா காரியம் பற்ற, நல்லா படித்து உங்கள் குடும்பத்தை மேலே மேலே கொண்டு வர்றது உன்னுடைய பொறுப்புமா அப்படின்ற மாதிரி செந்தில் வந்து ஆசீர்வாதம் பண்ணி அனுப்பி வைக்கிறாங்க. அதுக்கு அடுத்ததான் வந்து பார்த்திங்கன்னா, இந்த சைடு நம்ம தங்கமயிலும் அவங்க ஃபேமிலியும் ரொம்பவே கோவத்தில் உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. தங்கமயில் இருந்துட்டு இப்போ சுடரோட நிச்சயத்தை நீங்கள் நிறுத்த போகிறீங்களா இல்லையா, இந்த கல்யாணமே நடக்கக்கூடாது, அந்த குமார் எவ்வளோ கேடு கெட்டவன்னு நம்ம எல்லாருக்கும் நல்லாவே தெரியும், ஏண்டி நானும் உனக்காக தானே பேசிக்கிட்டு இருக்கேன், நீ என்னடா அப்படியே உட்காந்துக்கிட்டு இருக்க, நான் கல்யாணம் பண்ணிட்டு போனதுலேருந்து அந்த குமார் என்னெல்லாம் வேலை பண்ணி வச்சுருக்கான்னு உனக்கே நல்லா தெரியும் தானே, இந்த வீட்டில் நான் சந்தோஷமாக இருக்கேன்னு நீ நினைக்கிறியாக்கா
அதே மாதிரி அந்த வீட்லேயும் என் தலையெழுத்து அப்படி தான் இருக்கணும்னா இருந்துட்டு போட்டுமே அக்கா அப்படின்னு சொல்லிட்டு சுடர் வந்து அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க. அவளுக்கே இந்த கல்யாணத்தில் மனப்பூர்வமாக சம்மதம் தான். நீ தான் தேவையில்லாமல் இந்த கல்யாணத்தில் உள்ளே புகுந்து கெடுக்க பார்க்குற அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அவள் இந்த வீட்டில் நிம்மதி இல்லைன்னு சொல்லிட்டு போகிறா. ஆமாம், அந்த வீட்டில் அந்த வீடை பார்த்தல்ல எப்படி இருக்குது, அரண்மனை மாதிரி இருக்குது. அரண்மனை கூட தோத்த மாதிரி தான். அந்த அளவுக்கு அந்த வீடு அவ்வளோ பெருசாக இருக்குது. அந்த வீட்டில் பணங்காசுன்னு நிறையாவே கொட்டி கிடக்கு. அதே மாதிரி இந்த பொங்கல் தீபாவளிக்கெல்லாம் சீர் செய்யணும், அது செய்யணும், இது செய்யணும்னு சொல்லி டார்ச்சர்லாம் பண்ண மாட்டாங்க. இங்கே பார்த்தீங்க, நிச்சயத்தை அவங்களோட வீட்டில் தான் அவங்க வச்சாங்க. இதிலேருந்தே தெரியலையா அவங்கக்கிட்ட எவ்வளோ பணம் இருக்குன்னு. என் பொண்ணு அந்த வீட்டில் சந்தோஷமாக தான் வாழ்வா, உனக்கு தான் வாழ கொடுத்து வைக்கல, அவங்களாவது சந்தோஷமாக வாழ்ந்துட்டு போகட்டும் அப்படின்ற மாதிரியெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. எங்களுக்கு நீ ஏதாவது நல்லது பண்ணணும்னு நீ நினச்சின்னா இந்த கல்யாண செலவில் மட்டும் உள்ளே வந்துடவே வந்துடாது அப்படின்ற மாதிரியே சொல்லி திட்டி அனுப்பிடுறாங்க. அதுக்கடுத்து தான் இந்த பக்கம் நம்ம செந்திலும் நம்ம கதிரும் இருந்துட்டு ஒருத்தரை பார்க்குறதுக்காக வராங்க. அந்த குழந்தை இத்தனை நாள் புழுதியில் தான் தூங்கிட்டு இருக்கோம். ஆனால் செந்தில் இருந்துட்டு அவங்களுக்கு சாப்பிட்றதுக்கு தேவையான பொருட்கள், குழந்தைக்கு ட்ரெஸ்ஸு, தொட்டிலுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே வாங்கிட்டு வந்து கொடுக்குறாங்க. அதை அவங்க பார்த்து ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. எங்களுக்கு நீங்கள் எவ்வளோ பெரிய உதவி பண்ணியிருக்கீங்கள்ல தம்பி, உங்களுக்கு கோடான கோடி நன்றி தம்பி. நானே இதெல்லாம் வாங்கணும்னு தான் நினச்சேன், ஆனால் அதுக்கேற்ற வருமானம் என்கிட்ட இல்லை தம்பி. ஏதாவது ஒரு நல்ல வேலை கிடைச்சா கூட என் குடும்பத்தை நான் காப்பாற்றிடுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லி புலம்பிட்டு இருக்காங்க. சரி, உங்களுக்கு என்ன தேவைனாலையும் என்கிட்ட சொல்லுங்கள், நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு செந்தில் வந்து சொல்லிட்டு யார் யாருக்கு என்னென்ன ஹெல்ப் எல்லாம் பண்ணணும்னு சொல்லிட்டு முடிவெடுக்கிறாங்க. கோயிலில் வாசலில் 2 பேர், இன்னும் பக்கத்தில் 2 பேர் அவங்களுக்கெல்லாம் சாப்பாடு வாங்கி கொடுத்துட்டு மிச்சமான இருக்கிற பணத்தை கோயிலில் உண்டியலில் போட்டுடலான்னு சொல்லிட்டு முடிவு எடுத்துகிட்டு போகிறாங்க. அதோட இன்னைக்கான எபிசோட் முடிச்சிருக்காங்க. இனி பாண்டியன் ஸ்டோர் சீரியலில் அடுத்தடுத்து என்னெல்லாம் நடக்க போகுதுன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.